ஆர்ஆர் டிவோஷனல் நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த காணொளியில் சனி பயிற்சி குறித்து பார்க்க போகிறோம். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெயர்கிற இந்த சனி பயிற்சி குறித்து வரவேற்பும் இருக்கும், அச்சமும் இருக்கும். நமக்கு எப்பயுமே நம்மளுடைய இந்த ஆலோசனையில் நம்மோடு மீனாம்மா இணைந்திருக்கிறார்கள். அவங்க நமக்கு ரொம்ப சாதாரணமாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கவலைப்படாதீங்க, சும்மா ஒரு எளிமையாக இந்த விஷயத்தையெல்லாம் கடந்து போயிடலாம் அப்படின்னு நமக்கு இந்த புத்தாண்டு பதிவில் தெரிவிச்சிருந்தாங்க. ஆகவே இந்த சனி பயிற்சியிலையும் அவங்கக்கிட்ட சில பொது பலன்கள் மற்றும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள்ன்றது குறித்து கேட்டு பெறுவோம். இப்பொழுது நாம் ஜோதிட ரத்னா மீனா அம்மா அவர்களை சந்திக்கிறோம். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம் விஜயராமன். அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மார்ச் 29 சனி பயிற்சி ஒரு 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரதை சில பேர் ரொம்ப அப்பா நமக்கு பெரிய தொல்லை ஒன்று விட்டுச்சுன்னும், சில பேர் கொஞ்சம் அச்சத்தோடு அணுகிறதையும் நம்ம விவாதிச்சிருக்கிறோம். இந்த ஆண்டு இந்த மார்ச் 29 பெயருகிற போது மீனத்திற்கு அவர் வருகிற போது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஒரு 5 கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது. இதுவும் அதே மாதிரி இந்த 2.5 ஆண்டுகளில் அவர் மீனத்தில் இருக்கிற பொழுது சில நேரம் அதிசாரமாக போவார் வருவார். இருந்த பொழுதிலும் ஒட்டுமொத்தமாக பொது பலன்களாக நீங்கள் எப்படி கணிக்கிறீங்க? நல்ல அருமையான கேள்வி கேட்டீங்க. உண்மையாகவே இப்போ சனி பயிற்சின்னா எல்லாரும் ஒரு நடுக்கத்தோடையும் அச்சத்தோடையும் தான் எதிர்பார்க்குறாங்க. அதை குரு பயிற்சின்னு வச்சுக்கோங்களேன். அவர் குருங்கிறவர் முழு சுபர் குரு. அதனால் அந்த பயிற்சியை ஒரு ஆர்வத்தோடு எதிர்பார்க்குறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, சனிங்கிறவர் ஒரு 2.5 வருடம் ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் போட்டு ஒரு ராஜ சேரில் உட்காந்து அவர்கள் செய்யும் நன்மை தீமைக்கு ஏற்றவாறு ஒரு தர்ம ராஜ்யத்தை நடத்தி அதற்குரிய பலாபலன்களை கொடுத்துட்டு போவார். இதில் என்னான்னு கேட்டால், சனி கொடுக்குற பலன்களை வாழ்நாள் முழுக்க நம்ம யூஸ் பண்ணலாம். அது எந்த விதத்துலையும் பழுதுபடாத ஒரு நன்மைகளை தான் அவர் செஞ்சுட்டு போவார். அதனால சனியை பார்த்து யமதர்மராஜனுடைய சகோதரன் கூட சொல்லுவாங்க. அப்புறம் சனிங்கிறது கொடை வள்ளல். சூரியனோட மகன் தான் சனி. சூரியனோட மகன் கர்ணன். அவர் எவ்வளோ பெரிய கொடை வள்ளல். அதே மாதிரி சனியும் பெரிய கொடை வள்ளல். சனியை பார்த்து யாரும் பயப்படணும்? நியாயமாக இல்லாதவங்க, நீதியாக இல்லாதவங்க, ஒழுங்கு இல்லாதவங்க, திருட்டுத்தனம் பண்ணுறவங்க மட்டும்தான் சனீஸ்வரனை பார்த்து பயப்படணும். மற்றபடி சனீஸ்வரனை பார்த்து பயங்கிறதுக்கோ பயப்படுவதற்கோ நடுங்கிறதுக்கோ வேலையே கிடையாது. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்யலாம். அவர் பாட்டுக்கு அவர் வந்துட்டு போவார். நீங்கள் கேட்டது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டீங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் 5 கிரகம் அதுக்குள்ளே இருக்குது. மீன ராசி மார்ச் 29ஆம் தேதி 2025 நமக்கு சனி பயிற்சி. அதாவது கும்பராசி மூலத்திரிகோண தன்னோட ஓன் ராசியிலேருந்து சனி பகவான் குரு பகவானோட மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. அங்கே 2.5 வருஷம் அவரோட ஆட்சி நடக்கும். அவர் போகும்போது அங்கே ஏற்கனவே ராகுவும் இருக்கார் அதே இடத்துல. மிச்சம் 5 கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் 5 கிரகங்கள் அங்கே இருக்கும். பொதுவாக ஜோதிடத்தில் சொல்லுவாங்க 5 கிரகங்கள். மோரவர் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷ தத்துவப்படி இது விரயஸ்தானம். ராசி கட்டத்திலே 12. அது ஒரு ராசியும் பார்க்காம காலபுருஷ தத்துவப்படியே இது விரயஸ்தானத்துக்கு வருது. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, 5 கிரகம் ஒன்றா இருந்தால் பஞ்சம் பட்டினி இந்த நேச்சுரல் கலாமிட்டிஸ் இயற்கை பேரழிவுகள்லாம் வருவாங்க. 6 கிரகம் ஒன்றா இருந்தால் ஆட்சி மாற்றம் கட்டாயம் நடக்கும்லாம் சொல்லப்படுது. இப்போ நமக்கும் அந்த 25 அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு வருது. என்னென்ன நடக்கும்னு சொல்கிறாங்கன்னா, மீன ராசிங்கிறது குருவோட ராசி. குருவை பொன்னன்னு சொல்லுவாங்க. கோல்டுக்கெல்லாம் அவர் தான் அத்தாரிட்டி மாதிரி. அப்போ இந்த பொன்னனோட ராசியில் சனி பெயர்ந்து அந்த இடத்துக்கு வராரு. ஆல்ரெடி ராகு அங்கே இருக்குது. கண்ணா பின்னான்னு தங்கம் விலை எகிரும். ஏற்கனவே ஏறிட்டு இருக்கு. மற்றபடி நிச்சயமாக இந்த ஆண்டு தங்கம் விலை சனி அங்கே இருக்கிற வரைக்கும் பார்க்க முடியாத அளவுக்கு தங்கம் எல்லாம் கனவாக போயிடும். அதனால அந்த அளவுக்கு தங்கம் விலை நிச்சயமாக உயரும். 2வது, அது ஒரு நீர் ராசி. உங்களுக்கு நல்லா தெரியும். கடகம், விருச்சிகம், மீனம். இதில் மீனம் மட்டும் கடல்.
அந்த கடல் சமநிலை கெட்டும், சமநிலையும் இல்லாமல் போகும். அதாவது எப்படின்னா சம்டைம்ஸ் சம் ஏரியாவில் வாட்டர் ஸ்கேர்சிட்டி நிறையா வந்துடும். சுனாமிக்கு வாய்ப்பு இருக்கு. அது நிச்சயமாக இருக்குது. தண்ணி பற்றாக்குறை வரும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஆழிப்பேரலைங்கிறாங்கல்ல, சுனாமி மாதிரி, அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா நடக்கும்னு சொல்கிறாங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பாதிக்குங்கிறாங்க. நம்ம சக்கரைப்படி பார்த்தோன்னா ஸ்ரீலங்காவை குறிக்குது. அந்த மீனராசிங்கிறது ஸ்ரீலங்கா, கோவா, டெசர்ட்ஸ் இருக்குல்ல, பாலைவனங்கள், தார் பாலைவனம், ராஜஸ்தான், இந்த இடங்கள்லாம் நிறைய பேரழிவுகள் இருக்கும்னு சொல்லப்படுது. இன்னும் ஒன்று சொல்கிறாங்க, இது ரெண்டும் இல்லாமல் போர் மேகங்கள் சூழுங்கிறாங்க. நிறைய போர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள், நம்ம இந்தியான்னு சொல்லலை, உலக அளவில் நம்ம கவனிக்கக்கூடிய மிக அதிகாரம் படைத்த நாடுகளோட தலைவர்கள்லாம் தவறான முடிவுகளை எடுப்பாங்க. அதிகாரத்தை விட்டு இறங்குவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வரும். அதாவது பேசுகிற அளவுக்கு பிரச்சனைகள் கட்டாயம் வரும்னு சொல்கிறாங்க. மோரவர் வந்து இப்போ இதை மீன ராசிங்கிறது வந்து குருமார்கள் இருக்கிற இடம், ஆன்மீக சம்பந்தப்பட்ட இடம். அந்த ஆன்மீக மத போதகர்கள் இருக்காங்கல்ல, பெரிய பெரிய மதம்லாம் சம்பந்தம் இல்லை இதில். ஆன்மீக போதகர்களுக்கு சில போதாத காலம் வரும். அந்த பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள்லாம் அதிகமாக நடக்கும். ஏன்னா சனி வந்து நேராக கன்னியை பார்க்குது. 7ஆம் பார்வையாக சனி பகவான் அந்த இடத்துல உட்காந்து கன்னி ராசியை பார்க்கறதுனால மத போதகர், செலிபிரிட்டிஸ், பெரிய செலிபிரிட்டிஸ் இருக்காங்கல்ல முக்கியமானவங்க, இவங்களுக்கெல்லாம் போதாத காலமாக இது இருக்கும்னு சொல்கிறாங்க. அவதூறு. ஆமாம், சனியோட வேலையே என்னன்னா நம்ம மூடி பறித்து உலகத்துக்கு தெரியாமல் பண்ணிட்டோன்னு பண்ணுறாங்கல்ல, அதை வெளியில் கொண்டு வர்றது தான் அவரோட வேலையே, நியாயவாதி. அது வந்து இந்த சனி பீரியடில், 7.5 சனி பீரியடில் வெளிப்படும். அதனால் அவங்களுக்கெல்லாம் நல்ல பிரச்சனை. அப்புறம் மணி ரெசஷன்லாம் சொன்னாங்க, அது மாதிரி லாஸ், நிறைய ஃபினான்ஷியல் லாஸஸ் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் அதெல்லாம் கரெக்டாக சொன்னீங்க, அதெல்லாம் வெளியில் வரும். அந்த மாதிரி வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் நல்லதே கிடையாதான்னா விவசாயம் செழிக்கும். இந்த பீரியடில் விவசாயிகள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னா அதை விட ஒரு நாட்டுக்கு பெரிய மகிழ்ச்சியான செய்தி எதுவும் இருக்க முடியாதுல்ல. அதனால விவசாயிகள் வந்து விவசாயிகள் மன நிறைவு அடைகிற மாதிரி சட்டங்கள்லாம் ஏற்றப்படும். அப்புறம் விவசாயிகளுக்கு சாதகமான கேஸுலாம் போட்டுட்டு நிற்கிறாங்கல்ல, அது இப்போ என்ன நிலைமையில் இருக்குதுன்னா, விதைச்சவன் வறுமையில் இருக்கான், விலை வைக்கிற இடைத்தரகர் வந்து செல்வத்தில் கொழிக்கிறான். மினிமம் கேரண்டி பிரைஸ் கிடைச்சிருங்கிற மாதிரி அந்த சட்டங்கள்லாம் ஏற்றப்படும். விவசாயிகள்லாம் மகிழ்ச்சி அடைவாங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னா மறுபடியும் இதை தான் சொல்லணும், இந்த தொற்று நோய்கள் 5-6 கிரகங்கள் ஒன்றா இருக்கும் பொழுது நோய்கள் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. நோய்கள் வர்றதுன்னா இன்னொரு அதர் சைடு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, மெடிக்கல் ஃபீல்டில் மிகப்பெரிய முன்னேற்றம் நடக்கும். அட்வான்ஸ்டாக போயிடுவாங்க. இப்போ கூட சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த கேன்சருக்கு வந்து ஒரு ஊசியில் சரியாக போயிடும், கேன்சர் மருந்து கண்டுபிடிக்கிறது. பொதுவாக இந்த நரம்பு தளர்ச்சி, வீசிங், அந்த மாதிரி பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்களுக்கெல்லாம் மிக அதிக அளவில் சிகிச்சை நிவாரணம், அந்த ஹை கிளாஸாக அதுக்கு மெடிசின், தடுப்பு ஊசிகள் இதெல்லாம் வரும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து உலகளாவிய இதில் கிடைக்கிற சனி பெயர்ச்சியோட இம்பேக்ட்.